அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 19ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். சரி வாங்க, முதல் கேள்வி வாங்கல. இப்போ முதல் கேள்வி என்பது இந்திய அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினா. பாருங்க, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கும் பணி எந்த சரத்தின் அடிப்படையில்? சரிங்களா, பாருங்க, ஆன்சர் பி, ஆர்டிகல் 326 326 படிதம். பாருங்க, ஓட்டர் ஐடி கார்டோடு ஆதார் எண் இணைக்கப்படக்கூடிய பணி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அப்ப கீழே இருக்கக்கூடிய நியூஸ் பாருங்க, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கும் பணி என்பது அரசியலமைப்பு பிரிவு 326 மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 23(4), 23(5), 23(6) மற்றும் 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பாருங்க, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கும் பணி அரசியலமைப்பு ரீதியாக மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ரீதியாக, மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்க. பின்வரும் எந்த இந்திய தடகள வீராங்கனைக்கு ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது? அர்ச்சனா ஜாதவ். சரிங்களா, பாருங்க, கீழே இருக்க நியூஸ் பாருங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இவர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நிரூபமாயிருக்கிறது. பாருங்க, ஆக்சன்டிரோலன் என்கிற தடை செய்யப்பட்ட மருந்தை இவர்கள் பயன்படுத்தி தடகள போட்டியில் கலந்து கொண்டதால் இவருக்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உலக தடகள அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சரிங்களா, சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்பட உள்ளது? பாருங்க, ஏற்கனவே ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ரயில் இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. அதற்கான பணிகள் சென்னையில் மிக தீவிரமாக ICFல மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய செய்தி என்பது அதனுடைய பணிகள், ரயில் பெட்டி தன்னை தயாரிக்கக்கூடிய பணிகள் 80% முழுமை அடைந்து விட்டது. மொத்தம் பாருங்க, 4 பெட்டிகளை கொண்ட ரயில் அது. முதல் மற்றும் கடைசி பெட்டியில் என்ஜின் இருக்கும். 8 பெட்டிகளில் ஏறக்குறைய 2500 பயணிகள் வரை பயணிக்கலாம். மணிக்கு 110 கிலோமீட்டர் வரை இது இயக்கப்பட சாத்தியம் உள்ளது என்று அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. சரிங்களா, அப்ப பாருங்க, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிந்த் மற்றும் சோன்பட் இடையே மொத்தம் 89 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயக்கப்பட உள்ளது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர், ஹரியானா. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த ராம்நாத் கோயிங்க் விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? ஜேர்னலிசம். சரிங்களா, பாருங்க, மார்ச் 19, 2025 புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இதழியல் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு 19வது ராம்நாத் கோயிங்க் விருதுகளை வழங்கியிருக்கிறார். சரிங்க, அப்ப ராம்நாத் கோயிங்க் விருது இதழியல் துறைக்காக வழங்கப்படக்கூடியது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் எந்த துறையினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்படுகிறது? கால்நடை துறையினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தக்கூடியது. பாருங்க, 2014ஆம் ஆண்டு 2014 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இத்திட்டம். பாருங்க, மீண்டும் இதை திருத்தி அமைப்பதற்காக நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. பாருங்க, ஏறக்குறைய 3400 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டமானது இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அப்ப ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இந்தியாவுடைய கால்நடை துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய மிக முக்கிய திட்டம். சரி, அடுத்து வாங்கலாம். பாராளுமன்றத்தினுடைய விவாதத்தின் பொழுது வட இந்தியாவின் முதல் அணுசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் வரவிருக்கிறது என்று பாருங்க, அமைச்சர் சிதேந்திர சிங் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க, ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோராக்பூர் என்கிற சிறிய கிராமத்தில் வட இந்தியாவின் முதல் அணுசக்தி திட்டம் வரவிருப்பதாக அறிவிப்பு பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். கவனமாக நோட் பண்ண. இந்த இடத்துல பாருங்க,
ஜெய்தாப்பூர் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரா, மறந்துடக்கூடாது சரிங்களா. பிரெஞ்சு உதவியோடு உருவாக்கக்கூடிய இந்த ஜெய்தாப்பூர் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டானாக்க மகாராஷ்டிரா, மறந்துவிட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த பிருத்திவி விக்யான் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது? கவனமா பார்க்கணும். பிருத்திவி விஞ்ஞான் திட்டம் புவி அறிவியல் அமைச்சகம் சரிங்களா. புவி அறிவியல் அமைச்சகம் 2021ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரை இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. பாருங்க, மொத்தம் 5 கூறுகளை கொண்டதையா பாருங்க. அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், ஜியோஸ்பியர், கிரையோஸ்பியர், பயோஸ்பியர் என்கிற எல்லா நிலைகளிலும் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வதால் மத்திய அரசினுடைய பாருங்க எர்த் சயின்ஸ், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் புவி அறிவியல் அமைச்சகத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. போதைப் பொருள் மற்றும் மனநோய் ஆளான பொருள்களுக்கு சட்டவிரோத போக்குவரத்து தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1988. பாருங்க, ஆர்டிகல் 22க்கு கீழே வரக்கூடிய இந்த பிரிவென்ஷன், குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்காக பாராளுமன்றம் இயற்றி இருக்கக்கூடிய சட்டங்கள் பட்டியலில் இந்த ஆக்ட் நமக்கு இடம்பெறும். மிக முக்கியமான இன்றைய செய்தியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நியூஸ் இது, மறந்துடக்கூடாது. அப்போ இந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1988. அப்போ இதை படிச்சுட்டு ஆர்டிகல் 22க்கு கீழே 22ஐ அடிப்படையாக கொண்டு பாராளுமன்றம் என்னென்ன சட்டம் இயற்றியிருக்காரு, மிசா, தடா, பொடா சரிங்களா, அதுக்கடுத்து உஃபா, இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் எதற்காக, எந்த வருஷம் அப்படின்றத கவனமாக படித்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நியூஸ் பாருங்க. நீதான் போர்ட்டல் சரிங்களா, NIDAAN நீதான் போர்ட்டல் எதற்காக அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பிற்காக நடைமுறைப்படுத்தப்படுவது. ஸோ அதை பேஸ் பண்ணித்த இந்த சட்டமும் தன்னுடைய செய்தித்தாள்களில் இடம் பெற்றிருந்தது. கவனமாக நோட் பண்ணிடுங்க. அடுத்து, பூமிக்கு சமீபத்தில் திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை நாள் தங்கி இருந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 287 நாட்கள் சரிங்களா. கவனமாக நோட் பண்ணிடுங்க. ஏன்னா அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டுடைய செய்தி குறிப்பில் இந்த செய்தி இடம் பெற்றிருக்கிறது. மொத்தம் 287 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் தங்கியிருந்து வெற்றிகரமாக தற்போது பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். சரி, அடுத்து வாங்க. ஸோ இதுவும் பாருங்க, யூனிட் 6 இந்தியாவினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியா பாருங்க. 10வது கேள்வி பாருங்களேன். 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிவித்தவர் யார்? சர் ஜான் கூப்பர்ட் மார்சல். நம்ம பொதுவாக ஹிஸ்டரி என்னன்னு படிச்சு வச்சிருப்போம், சர் ஜான் மார்சல்னு படித்து வைத்திருப்போம். அவருடைய முழு பெயர் பாருங்க, சர் ஜான் கூப்பர்ட் மார்சல். அப்ப இன்றைய செய்தி என்ன சார்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், சென்னை எக்மோர் அருங்காட்சியகத்தில் இவருக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருந்தது. அதை மார்ச் 19ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் சரிங்களா. இங்கிலாந்தில் பிறந்தவர், இந்தியாவுடைய தொல்லியல் கழகத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றவர் இவர் தான். பாருங்க, செப்டம்பர் 20, 1924 IVC இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை முழுமையாக உலகிற்கு அறிவித்தவர் சரிங்களா. நல்லா பாருங்க, இந்த சர் ஜான் மார்சல் அவர்கள் தான் IVC சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர். அதோடு மட்டுமல்லாமல் கரப்பாவிற்கும் மொகஞ்சோதரோவிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை முதலாக உலகிற்கு வெளிப்படுத்தியவர் சரிங்களா. அப்ப இன்றைய இந்த பதிவை பொறுத்தவரை மார்ச் 19ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகளை பார்த்திருக்கோம். அடுத்த பதிவில் அடுத்த நாள் பற்றிய முழுமையான விவரங்களை நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.